பாபா யாகா. இந்த பெயரை வாழ்க்கையில் ஒரு முறையாவது கேட்டிருக்க வாய்ப்புண்டு. உண்மையில் யார் இவர் என்பதையும் அவரின் புராண பின்னணியையும் தெளிவாக பார்ப்போம். பாபா யாகாவின் கதை மிகவும் பழமையானது. ஸ்லாவிய பழங்குடி மக்களின் மரபு கதைகளில் முக்கியத்துவம் வாய்ந்த கதையாகும். பழங்கால ஸ்லாவிய மக்கள் மதித்து வழிபட்ட புவி தெய்வங்கள் ஆகிய மொகோஷ் மற்றும் பெர்கீனியா ஆகியோரிடமிருந்து தோன்றியவள்தான் பாபா யாகா. அவள் ஒரு தெய்வமாக கருதப்பட்டவள். மதர் காடஸ் ஆர்கிடைப் என்று அவளை குறிப்பிடுவார்கள். இயற்கையின் சக்தியை கொண்டு ஆட்சி செய்த தாய் தெய்வமாக கருதப்பட்டவர்தான் பாபா யாகா. அவர் மரணத்தையும் மறுபிறப்பையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். பின் நாட்களில் மரணத்துக்கு அதிபதியான பாபா யாகா தன்னிடம் உள்ள மந்திர வித்தைகளின் மூலம் மனிதர்களை சோதனைக்கு உட்படுத்த முயல்கிறாள். அந்த சோதனை மிகவும் விசித்திரமாக இருந்தது. இதன் காரணமாக பின் நாட்களில் அவளை ஒரு தீய சக்தியாக மக்கள் பார்த்தார்கள். மனிதர்கள் நுழைய அச்சம் கொள்ளும் அடர்ந்த காட்டுக்குள் ஒரு விசித்திரமான குடிசையில் பாபா யாகா வசித்து வந்தாள். அந்த குடிசை அவளின் மந்திர சக்திக்கு மட்டுமே கட்டுப்படும். கோழியின் கால்களை உடைய அந்த குடிசைக்கு ஒரு கதவு மாத்திரமே இருந்தது. ஆனால் பாபா யாகா எந்த திசையில் நின்று தன் வாயால் அந்த மந்திரத்தை சொல்கிறாளோ அந்த திசைக்கு குடிசை தானாகவே திரும்பி கதவை அவளின் வருகைக்காக திறந்து வைக்கும். இருளின் சக்தியை தன்னுள் அடக்கியிருந்த அந்த குடிசை அவளின் மந்திரத்துக்கு மட்டுமே கட்டுப்படும். இதனால் எவராலும் அவளின் அனுமதி இல்லாமல் அந்த குடிசைக்கு நுழைய முடியாது. பொதுவாக அவள் வாழ்ந்த அந்த அடர்ந்த காட்டுக்குள் மனிதர்கள் நுழைவது கடினம். ஆனால் வழி தவறி சிறுவர்கள் வரும் வேளையில் அவள் தன்னுடைய சூழ்ச்சியான வேலைகளை அந்த சிறுவர்களிடம் காட்டுவது வழமை. பாபா யாகா வாழ்ந்த காடு தடை செய்யப்பட்டது. இருந்தாலும் அங்கு சிறுவர்கள் வருவதற்கு பின்னே ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அதற்கு பிரதான காரணம் பாபா யாகாவே. அவர் தான் தேர்ந்தெடுக்கும் சிறுவர்களை வரவழைப்பதற்காக ஒரு யுக்தியை பயன்படுத்துவார். அந்த சிறுவர்களின் சகோதரர் அல்லது சகோதரியை தான் வசப்படுத்தி அந்த காட்டிற்குள் வரவழைத்து அவர்களை வழி தவறச் செய்து இருள் நிறைந்த அந்த காட்டிற்குள் அவர்களை மறைத்து வைப்பார். தொலைந்த தம் சகோதரர் அல்லது சகோதரியை மீட்க குறிப்பிட்ட அந்த சிறுவர்கள் அந்த காட்டிற்குள் நுழைந்து தேட ஆரம்பிப்பார்கள். அந்த நேரத்தில் பாபா யாகா அவர்கள் முன் தோன்றி தன்னுடைய சோதனைகளை முன்வைப்பார். இதில் 3 சோதனைகள் மிகவும் முக்கியமானவை. அந்த சோதனைகளில் சிறுவர்கள் வெற்றி பெற்றால் தங்களுடைய சகோதரர்களை மீட்க முடியும். இல்லையெனில் அந்த சிறுவர்கள் பாபா யாகாவிற்கு விருந்தாக மாறுவார்கள். இதில் முதலாவதாக வைக்கோல்கள் நிரம்பிய ஒரு போர்வைக்குள் சிறுவர்கள் நுழைந்து வைக்கோலை தனித்தனியாக பிரித்து அதிலிருந்து வரும் தேன்களின் மூலம் தேன் உருவாக்க வேண்டும். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல். இதைத் தொடர்ந்து அந்த இருண்ட காட்டிற்குள் மறைந்திருக்கும் மற்ற சிறுவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். 3வது மிகவும் கடுமையான சோதனை. பாபா யாகாவின் உயிர் ஒரு மந்திர பெட்டிக்குள் மறைக்கப்பட்டுள்ளது. அந்த உயிர் எங்கு இருப்பது என்பதை கண்டறிந்து அதை அவரிடம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். இதை யாராலும் இலகுவாகச் செய்ய முடியாது. இந்த கடுமையான சோதனைகளுக்கு பின்னால் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தங்கள் மறைந்துள்ளன. முதலாவது சோதனை இயற்கையின் சிக்கல்களை புரிந்து அதனுடன் இணைந்து செயல்படுவதை காட்டுகிறது. 2வது சோதனை நம்முள் இருக்கும் உண்மையான தன்மையை நமது மனதின் அடித்தளத்தில் தேடி மீட்பதை குறிக்கிறது. 3வது சோதனை மரணத்தின் மர்மங்களை புரிந்து பயத்தை கடந்த பின் புதிய அறிவையும் வாழ்க்கைக்குரிய உண்மையான அர்த்தத்தையும் அடைதல். இதன்படி பல சிறுவர்கள் பாபா யாகாவிற்கு விருந்தாக மாறினார்கள். இதில் எவரேனும் அந்த சோதனைகளை வென்று அவரிடமிருந்து தங்களுடைய சகோதரர்களை மீட்டார்களா என்று கேட்டால், குறிப்பாக 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இளவரசர் ஐவான் சாரெவிச் இந்த சோதனைகளில் வெற்றி பெற்று தன்னுடைய சகோதரர்களை மீட்டார் என பல ஸ்லாவிய புராணக் கதைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு ஒரு முக்கிய காரணமாக இவன் மொகோஷ் என்ற புவித் தெய்வத்திடம் மனதார பிரார்த்தனை செய்ததாகவும் அதற்கு பதிலாக ஒரு நீல நிற குருவி அவனிடம் அனுப்பப்பட்டு அந்த குருவியின் உதவியுடன் அவன் வெற்றி பெற்றதாகவும் கூறப்படுகிறது. அன்றிலிருந்து இன்று வரை மக்களால் நம்பப்படும் ஒரு கொடூரமான ஆன்மா மற்றும் சூனிய சக்திகளை கட்டுப்படுத்தும் சக்தி வாய்ந்த உருவமாகவும் மரணம் மற்றும் மறுபிறப்பு ஆகியவற்றின் காவலராகவும் பாபா யாகா மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவளால் ஏற்படும் பயம் காரணமாக அடர்ந்த காடுகளில் தனிமையாக ஒரு குடிசையை பார்த்தால் அதில் அவளைப் போன்று தீய சக்தி கொண்டவர்கள் இருப்பார்கள் என்ற எண்ணம் பலரிடம் நிலவுகிறது.
இதுதான் ஸ்லாவிய மக்களால் சொல்லப்படும் பாபா யாகா குறித்த நம்பிக்கையின் முக்கிய அடிப்படை. பாபா யாகா ஒரு தீய சக்திகளின் அதிபதி மற்றும் மரணத்தின் காவலாளி. இது ஒரு சுவாரஸ்யமிக்க, அச்சத்தை தூண்டும் புராணக் கதை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது போன்ற இன்னொரு புராணக் கதையுடன் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.